சிவாய திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. முடியானை மணிவதித்த முடியானை கருமை நிற முகிழார் குன்ற குடியானை அடியார் மனக்கொடியானை மாறாது கொடுக்கும் அன்னக்கொடியானை பொறுசேவக் கொடியானை குகனென்றே குவியார் நெஞ்சம் படியானை ஏழேழு படியானை அணுதினமும் பரவி வாழ்வோம். சிவாய திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அதாவது நாளைக்கு அரண்மனை சிறுவயல் கருணா கடாட்சி அம்பாளுக்கும் மும்முடி நாதருக்கும் நடக்கக்கூடிய குடமுழுக்கு விழாவினை முன்னிட்டு இன்றைய சொற்பொழிவு சிவனார் பணியின் சிறப்பு. இந்த சிவனார் பணியின் சிறப்பு தலைப்பு, அதாவது நீங்கள் இப்போ இருக்கீங்க பார்த்தீங்களா, அதுவே சிவனுடைய பணிதான். இப்போ நீங்கள்லாம் உட்காந்துருக்க பார்க்கும் பொழுது பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க அந்த ஸ்டூலில் அதில் உட்காந்துருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சிமார்கள் இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து உட்காந்துரும். இப்போ வந்து அது சிரமத்தை பார்க்காம இந்த தலைப்பினுடைய சொற்பொழிவை கேட்பதற்காக கேட்க வந்திருக்கீங்க. ஆனால் நிச்சயமாக யாருக்குமே எந்த விதமான இடுப்பு வலி எந்த முதுகு வலியும் வரவே வராது. ஏன்னா சிவனார் பணியின் சிறப்பை நீங்கள் காதுகளால் கேட்கும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான வழியும் வராது என்று உறுதியாக சொல்லுகின்றேன். இந்த குடமுழுக்கு விழாவினுடைய தலைவர் மற்றும் செயலாளர், பொருளாளர் அவர்கள் இப்போ சொல்லும் பொழுது என்ன பண்ணாங்கன்னா, அவங்களும் 2 பேருமே ஆடிட்டர் தானா, தலைவரும் ICWA. அப்படிங்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த அரண்மனை சிறுவயலில் எனக்கு இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்த அந்த பள்ளத்தூரின் மாப்பிள்ளையும், அரண்மனை சிறுவயல் மாப்பிள்ளையும் பள்ளத்தூரை சேர்ந்த AN விஸ்வநாதன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். ஊரார் பெருமக்களுக்கும் நாட்டார் நகரத்தார் பெருமக்களுக்கும் கருணா கடாட்சி அம்பாளுடைய திருவடிகளையும் மும்முடி நாதருடைய திருவடியையும் வணங்கி சிவனார் பணியின் சிறப்பு என்ற தலைப்புக்குள் உள்ளே வருகின்றேன். இந்த மும்முடி நாதருங்கிற பொழுது அதுக்கு ஒரு கதை சொல்லணும் போல தோணுது. மும்முடி அதாவது 3 முடிகளை தலையில் அணிந்தவன். இந்த 3 முடிகளை தலையில் அணிந்தவன் யாரை பார்க்க முடியும்? சிவன் தலையில் என்ன வச்சிருக்கார்? கங்கை வச்சிருக்கார். ஆனால் இந்த மும்மூர்த்திகளையும் முக்கோடி தேவர்களையும், அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய இல்லத்தாருடைய மனைவிகளையும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரே வரி, முருகா என்று சொன்னால் மும்மூர்த்திகளும் தேவர்களும் வந்து விடுவார்கள். முருகா என்றால் என்ன? மூ என்பது முகுந்தன், மகாவிஷ்ணு. அப்படி முருகா என்று சொல்லும் பொழுது அந்த மகாவிஷ்ணு அவருடைய மகாலட்சுமி சேர்ந்து வருகை தந்து விடுவார்கள். முருகா என்ற ரூ எடுத்துக்கொள்ளும் பொழுது அதில் ருத்ரன் சிவன் இருக்கின்றான். சிவனை அழைக்கும் பொழுது பார்வதி தேவி, அம்பாள், மீனாட்சி தேவியும் சேர்ந்து வந்துடுவாங்க. முருகா கா என்ற எழுத்து பிரம்மாவுக்குரியது. பிரம்மாவை அழைக்கும் பொழுது அவனுடைய இல்லத்தரசி சரஸ்வதியும் சேர்ந்து வந்து விடுவாள். ஆக இந்த மும்முடி நாதருக்கு, நீங்கள் மும்முடி நாதர் குடமுழுக்கு விழா நடக்க இருக்கின்றது. அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதாவது முக்கோடி தேவர்கள் மட்டுமல்ல, இந்த மும்மூர்த்திகளும் வந்து சேர்ந்து விடுவார்கள். இதெல்லாம் கிடைக்கிறது வந்து மிகப்பெரிய பாக்கியம். அப்பேற்பட்ட ஸ்தலத்தில் அந்த அரண்மனை சிறுவையில் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதற்கு அந்த சிவனுடைய திருவடியை வணங்கி நான் என்னுடைய உரையை துவங்குகிறேன். அதாவது சிவனார் பணினா என்ன? சிவனேன்னு இருந்தாலும் பணிதான், யாருக்காவது தொந்தரவு கொடுத்தாலும் பணிதான், இல்லை தொண்டு செய்தாலும் பணிதான். அதற்கு எல்லா பணியும் சிவன் நம்மளை செய்ய வைக்கின்றார். சிவன் நம்மளை செய்ய வைக்கின்றார். அதாவது சிவனார் பணியின் சிறப்பு, சிவன் நம்மளை செய்ய வைத்தாலும் சரி, இல்லை நாமே சிவனுக்கு செய்தாலும் சரி. அதாவது சிவபெருமான் தன்னைத்தானே பூஜிப்பவரும், தன்னையே இந்த உலகத்தில் அத்தனை பேரையும் பூஜிக்க செய்யக்கூடியவரும் சிவபெருமான் மட்டும்தான்.
அதான் அழகாக திருவிளையாடற் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் அழகாக சொல்லுவார், கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆற்றங்கால் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரத்த பூரணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்த காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைத்து தொடக்க வெல்வான் என்பார். அதாவது தன்னை அவரே தன்னை பூசிப்பார், மற்றவர்களையும் பூஜிக்க செய்வார். இப்போ நம்ம ஒரே ஒரு சின்ன ஒரு கதையோடு அப்படியே வரேன் உங்களுக்கு. சிவன் எங்கே இருக்கார்? சிவனார் பணி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ சிவன் எங்கே இருக்கார்? ஒரு தடவை கீழே இந்த மாதிரி பூமியில் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, அப்போ கணவனும் மனைவியும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசும் பொழுது நம்ம பையன் எதில் பணத்தை வச்சாலும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்ட்டு. எதில்ங்க பணத்தை வைக்கிறது? பீரோவில் வச்சாலும் எடுத்துகிட்டு போகிறான், மேஜையில் வச்சாலும் எடுத்துகிட்டு போயிடறான், ட்ராயரில் வச்சாலும் எடுத்துகிட்டு போயிடுறான். அப்போ அந்த பணத்தை என்ன செய்கிறது அப்படின்ட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இறை தூதர்கள் இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு ஒவ்வொருத்தரும் வர்றோம் பார்த்தீங்களா, சிவனையை வழிபடுவதற்காக வருகின்றோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வேண்டுகோளை நாம் கேட்கின்றோம். இப்போ ஒருத்தன் என்ன சொல்கிறான், எனக்கு நெல் விளையணும், மழை வேணும் அப்படிங்கிறான். ஒருத்தன் நான் பொங்கலுக்கு பானை செய்யணும், பானையெல்லாம் காயணும், அதனால் வெயில் வேணும் அப்படிங்கிறான். இப்போ இறைவன்கிட்ட 2 பேருமே வித்தியாசமாக முரண்பாடாக வேண்டுதலை வைக்கிறார்கள். இப்போ இறைவன் சிக்கலில் மாட்டிட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவனுக்கு மழையை கொடுக்குறதா, இவனுக்கு வெயிலை கொடுக்குறதா? மழையை கொடுத்தா பானைக்காரனுக்கு பானை மண்ணு பூரா கரைஞ்சி போயிடும், வெயிலை கொடுத்தா அவன் அறுவடை செய்ய முடியாது. இப்படி இருக்கும் பொழுது அப்பொழுது தான் இந்த கணவனும் மனைவியும் பேசி கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்யலாம், எங்கே ஒளியலாம் அப்படின்னு பார்க்குறான். இமயமலையில் போய் ஒளிஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு இறைதூதர் சொல்லும் பொழுது சிவன் என்ன சொல்கிறாரு, இமயமலையில் இப்போ போர்க்கருவிலாம் கொண்டு வந்துட்டாங்க, அதனால் அங்கே போய் ஒளிய முடியாது. சரி, வேறு எங்கே போய் ஒளியலாம்? சந்திரமண்டலத்துக்கு போகலாமா? சந்திரமண்டலத்துக்கு போனால் அங்கேயும் காலடி எடுத்து வச்சுட்டாங்க, அதனால் அங்கேயும் போக முடியாது. நட்சத்திர கூட்டத்தில் ஒளியலாமா? நட்சத்திர கூட்டத்திலையும் ஒழிய முடியாது, இப்போவும் அங்கேயும் பார்த்துட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த கணவனும் மனைவியும் பேசிக்கிட்டு இருக்கிறத அந்த இறைவன் பார்க்குறான், என்ன தான் பேசுகிறாங்கன்ட்டு. அப்போ கணவன் என்ன சொல்கிறான், நாளைக்கு அவனுடைய பாட புஸ்தகத்தில் பணத்தை வச்சுரு, அவன் தேட மாட்டான், பணமும் தொலையாது அப்படின்னு அவன் சொல்லிடுறார். சரின்ட்டு அதே மாதிரி மனைவி என்ன பண்ணுறான், அந்த பணத்தை அந்த புஸ்தகத்தினுடைய நடுவில் வச்சிடுறான். வச்சதுக்கப்புறம் மறுநாள் பையன் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறான், பீரோவில் தேடி பார்க்குறான், ட்ராயரில் தேடி பார்க்குறான், எங்கேயுமே பணம் கிடைக்கல. இப்பொழுதுதான் சிவன் இறைவன் நினைக்கின்றார், அப்போ வைக்க வேண்டிய இடம் எந்த இடம்? பாட புஸ்தகத்தில் வச்சா யாருமே பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி இறைவன் சிவபெருமான் நான் ஒளிந்து கொள்ளக்கூடிய இடம் மக்களுடைய மனிதனுடைய மனதில். அந்த மனசை யாருமே திறந்து பார்க்கறதில்ல. மனசை திறந்து பார்த்தா தானே இறைவன். ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ளே இருப்பது ஆத்மா, அந்த ஆத்மா தான் இறைவனாக இருக்கிறார். நம்ம பிறக்கும் பொழுது குழந்தையாக பிறக்கின்றோம் இல்லையா? நம்ம அதேபடி தான் அந்த இறைவன் என்ன விரும்புகிறார்னா, நம்மளோட உடல் தான் அழியக்கூடியது, ஆனால் ஆத்மா அழியக்கூடியது அல்ல. அது மற்றொரு உயிருக்கு அது சென்று மறுபடி உயிர்ப்பித்து விடும். இறைவன் என்ன நினைக்கிறாரு, உன்னுடைய ஆத்மாவை நீ பத்திரமாக என்னிடம் கொண்டு வந்து சேருங்கிறாரு. உன்னுடைய உடலை சரியாக தியானம் பண்ணினால் நம்மளுக்கு இந்த உடலுக்கு என்ன வராது, மூப்பு வராது, நரை வராது, தொந்தி வராது, நோய் வராது, எதுவுமே வராது. ஆனால் அதை யாரும் செய்கிறதில்லை. ஆக அந்த இறைவன் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா என்ற இறைவனுக்கு நாம் ஒரு உணவை கொடுக்க வேண்டும். நம்ம வாழ்வதற்காக ஒரு உணவு சாப்பிட்றோம். காலையில் ஒரு பலகாரம் சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றோம், நைட்டு இரவு காஃபி டிஃபன் எல்லாமே சாப்பிட்றோம். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய இறைவனுக்கு ஒரு உணவு வேண்டும் இல்லையா? யாராவது உணவு கொடுத்துருக்கோமா? என்ன உணவுன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஆனால் தெரியும், சில பேர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்கெல்லாம் ஆரோக்கியமாகவே இருக்காங்க. அது என்ன உணவு என்றால், அந்த ஆத்மாவுக்கு நீங்கள் தினந்தோறும் செய்யக்கூடிய உணவு பாராயணம், திருவாசகத்தை படிக்க வேண்டும், சிவபுராணத்தை படிக்க வேண்டும், திருப்புகளை படிக்க வேண்டும். அப்படி படித்தால் அந்த உள்ளத்தில் உள்ள அழுக்கு வெளியேறிவிடும். அதாவது உடல் அழுக்கை நீரினால் கழுவலாம், குடல் அழுக்கை மருந்தினால் கழுவலாம், உள்ளத்தினுடைய அழுக்கை நமச்சிவாயம் என்ற மந்திரத்தின் மூலமாகத்தான் கழுவ முடியும். நமக்கு எவ்வளவோ பாவ வினைகள் இருக்கும், இந்த பாவத்தையெல்லாம் எப்படி போய் குறைக்கிறது? இதுவும் சிவனார் பணி தான்.
அழகா திருஞான சம்பந்தர் சொல்லுவார், விண்ணுரக அடுக்கிய விறகு வெவ்வளல் உண்ணிய புகழவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகின் பயின்ற பாவத்தை நன்னின்று அறுப்பது நமச்சிவாயமே. இப்போ பாருங்கள், இந்த பூமியிலிருந்து வானம் வரைக்கும் விறகை அடுக்கி வைக்கிறோம். இந்த வானம் வரைக்கும் விறகை அடுக்கி வைத்தால் அந்த விறகை எப்படி அதை நம்ம எரித்து இது பண்ண முடியும்? ரொம்ப நாளாகும். ஆனால் அந்த விறகுக்கு அடியில் இந்த பூமியில் ஒரே ஒரு சின்ன நெருப்பு வச்சிட்டோம்னு வைங்க, எல்லாமே பஸ்பமாயிரும். அதே மாதிரி நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கையும் பாவ மூட்டைகளையும் போக்கக்கூடிய ஒரே மருந்து நமச்சிவாயம்தான். நமச்சிவாயம் என்ற மந்திரத்தை மனதில் வைத்து அப்படியே நீங்கள் நெருப்பாக பிழிந்தால் உங்களுடைய பாவ மூட்டைகள் எல்லாம் அப்படியே கரைந்துவிடும் என்பதுதான். அடுத்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். கண்ணப்ப நாயனார் முதல்ல கண் ஆப்ரேஷன் பண்ணதே கண்ணப்ப நாயனார் தான். தயவுசெய்து சிவனார்பணியின் சிறப்பு நல்ல ஒரு அற்புதமான தலைப்பு, நிறைய விஷயங்கள் இருக்குது. தயவுசெய்து யாரும் எந்திரிச்சு போகும்பொழுது ஒவ்வொரு ஆளாக போங்க, இல்லைன்னா மொத்தமாக போயிட்டீங்கன்னா எனக்கு பயமாயிரும். ஏன்னா யாராவது அதாவது ஜென்ஸ்லாம் ஒருத்தர் தான் எந்திரிச்சு போவாங்க, ஆட்சிமார்கள்லாம் எந்திரிச்சா மொத்தமாக எந்திரிச்சு போயிடாதீங்க. அதனால் நல்ல தலைப்பு. அதாவது இன்னொரு விஷயத்தை இதில் சொல்கிறேன், நீங்கள் கேட்கக்கூடிய செவி வழியாக கேட்டு அது இதயத்தில் போய் சென்றடையும். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இதில் எத்தனை செல்வம் இருக்குது தெரியுமா? 5 செல்வம் இருக்குது. அது இறைவன் நமக்கு கொடுத்த செல்வம். காது, மூக்கு, கண், வாய், மெய், இதை 3ஐயும் பத்திரமா அந்த செல்வத்தை நம்ம வச்சுருந்தா எப்படி ஆரோக்கியமாக எவ்வளவு செல்வாக்காக இருக்கலாம் இல்லையா? அதனால தான் வள்ளுவன் அதை அழகாக சொன்னார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று. இந்த கண்ணப்ப நாயனார்ங்கிறது முதல்ல அவருக்கு திண்ணன் என்ற பெயர் தான். ஒரு வேடனாக இருந்தான். அவன் வேட்டையாட போகும் பொழுது தன்னுடைய நண்பர்களை கூட்டிக் கொண்டு போகும் பொழுது என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு குடுமி மலையில் போகிறாங்க. அந்த குடுமி மலையில் போயில அந்த குடுமி தேவராக சிவபெருமான் அங்கே வீட்டு இருக்கிறார். அப்போ அங்கே ஒரு சிவாச்சாரியார் என்ன பண்ணுறாரு, தினந்தோறும் பூஜை பண்ணுறாரு. சிவாச்சாரியார் என்ன பூஜை பண்ணுறாரு, அதுக்கு சக்கரைச்சோறு, ஒரு சுண்டக்கடலை, நெய்வேத்தியம் இந்த மாதிரி பண்ணுறாரு. பூஜை பண்ணி நீரில் அபிஷேகம் பண்ணி அதனுடைய மலர்களை எல்லாம் பண்ணி பண்ணுறாங்க. ஆனால் தினந்தோறும் அந்த சிவாச்சாரியார் பண்ணிகிட்ருக்காரு. இந்த கண்ணப்ப நாயனார் திண்ணன் என்ற வேடன் ஒரு நாள் பார்க்கும் பொழுது பன்றியை வேட்டையாடி கொண்டு வரும் பொழுது அந்த குடுமி மலையில் இருக்கக்கூடிய அந்த குடுமி தேவனை பார்க்கின்றார். அந்த குடுமி தேவனை பார்க்கும் பொழுது என்னடா இவன் தனியாக இருக்கானே, இப்போ நம்மெல்லாம் யாராவது தனியாக ஒருத்தர் இருந்தாருன்னா அவன் வாட்டுக்கு இருக்கான் அப்படின்ட்டு நம்ம வாட்டுக்கு போயிடுவோம். என்னடா இவர் மட்டும் தனியாக இருக்காரு, இவர் எதுவுமே சாப்பிட்லையே, உடம்பெல்லாம் வத்தி போயிருச்சே, அந்த மாதிரி அவருக்கு கட்டி பிடிக்கிறார். மார்க்கண்டேயர் எப்படி சிவபெருமானை கட்டி பிடித்தாரோ அதே போல் கண்ணப்ப நாயனார் அந்த திண்ணன் என்ற வேடன் அந்த சிவலிங்கத்தை அப்படியே கட்டி பிடிக்கிறார். ஆனால் அவருக்கு சிவலிங்கமாக தெரியவில்லை, சிவாச்சாரியாருக்கு மட்டும்தான் சிவலிங்கமாக தெரிந்தது. ஆனால் அந்த திண்ணன் என்ற வேடனுக்கு அது சிவபெருமானாகவே உருவாக தெரிந்தது. அதனால் கட்டி பிடிச்சிட்டு விடமாட்டேங்கிறார். உன்னை இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்களே, நான் என்ன செய்கிறது அப்படிங்கிறாரு. இதனால் அவருக்கு என்ன கொடுக்கணும், அவனுக்கு என்ன பூஜையெல்லாம் பண்ண தெரியாது, மந்திரம் தெரியாது, எதுவுமே தெரியாது. சரி, நம்ம வேட்டையாடின பன்றி கறியை கொண்டு கொடுப்போம் அப்படின்ட்டு அந்த பன்றி கறியை கூட என்ன பண்ணுறாரு, பல்லால் வாயால் மென்று பார்க்குறாரு. எது இளங்கரியாக இருக்கிறதோ, ஏன்னா சிவபெருமான் சாப்பிட்டாருன்னா அவர் பல்லுக்குள்ளே மாட்டிக்கிருமா, அதனால் இளங்கரியாக எது இருக்குமோன்ட்டு பல்ல மென்று பார்த்துட்டு அதை தனியாக எடுத்து வைக்கிறார். அதே மாதிரி பூக்களை எல்லாம் கொண்டு தன்னுடைய தலையிலே கொண்டே முடியில் வச்சு கொண்டு வர்றாரு. தன்னுடைய வாயில் அப்படியே நீருக்கான அபிஷேகத்துக்கான நீரை கொண்டு வருகிறார். இதெல்லாம் எதுக்காண்டி இங்கே சொல்ல வர்றேன் அப்படின்னு பாருங்கள். அதை அப்படிலாம் கொண்டு பார்க்கும் பொழுது அவனை சிவலிங்கமாக நினைக்காமல் சிவபெருமானாகவே நினைத்து அதை கொண்டு பூஜை செய்யும் பொழுது மறுநாள் சிவாச்சாரியார் பார்க்குறாரு, என்னடா அப்படி சிவபெருமான் சைவம் இல்லை, இப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு. அப்பனே ஏன்டா இவன் யார் இதெல்லாம் பண்ணினது அப்படின்ட்டு அதையெல்லாம் சுத்தப்படுத்தி மறுபடியும் திருப்பி அவர் அந்த விஷயம்லாம் பண்ணுறார். பண்ணின பிறகு மறுநாள் மறுபடி திண்ணன் வர்றான். யாரா இவன் சைவ சோறுலாம் இருக்க வச்சிருக்காரு சிவபெருமானுக்கு, மறுபடி திரும்ப அவனுடைய வேலையை பார்க்குறான். அப்போ சிவாச்சாரியர் கேட்குறான், நீ ரெண்டையுமே ஏற்றுக்கிறே, நீ சைவமா அசைவமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சிவபெருமான் என்ன சொல்கிறாரு, நீ கொஞ்சம் மறைந்திருந்து பார், கண்ணப்பனுடைய அன்புக்கும் உன்னுடைய அன்புக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்ற திருவிளையாடலை நீ நாளைக்கு பார் அப்படிங்கிறார். அப்போ அந்த கல் பின்னாடி கல் தூணில் பின்னாடி மறைஞ்சு நின்று பார்க்குறார். மறுபடியும் திண்ணன் வருகிறான். அந்த வரும் பொழுது அந்த திருவிளையாடலை காய்ப்பதற்கான தன்னுடைய ஒரு வலது கண்ணில் ரத்தம் வடியுது.
ஆக என்னுடைய அப்பனுக்கு சிவனுக்கு கண்ணில் நீர் வடியுதே, ரத்தம் வடியுதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறது? அப்போ மருத்துவர்லாம் கிடையாது. உடனே என்ன செய்கிறார்? என்னுடைய கண்ணை பிடுங்கி வைத்து விட்டால் அவருடைய கண்ணிலிருந்து ரத்தம் வழிவது நின்று விடுமோ அப்படின்னு அவருக்கு தோணுது. எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கண்ணப்பர் தன்னுடைய கண்ணை பிடுங்கி சிவபெருமானுக்கு வைத்தாரோ அன்றிலிருந்து தான் கண் ஆப்ரேஷனே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆக அந்த கண்ணை பிடுங்கி அதில் வச்சுட்டார். திருப்பி இன்னொரு திருவிளையாடலை செய்கிறார். ஒரு கண்ணில் மட்டும்தானா அவன்கிட்ட அன்பு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க. அப்போ இன்னொரு கண்ணிலையும் ரத்தம் வழிகிறது. ரத்தம் வழிந்த பிறகு அப்பவும் பார்க்குறாரு, இப்போ இன்னொரு கண்ணிலே வலிக்கிறேன், அப்பனே எனக்கு ஒரு கண்ணு நான் உனக்கிட்ட கொடுத்துட்டேன், இப்போ வேற ஆளாக இருந்தால் இந்த ஒரு கண்ணாவது வச்சு நான் பொழைச்சிக்குவேனே அப்படின்பா. அப்போ நான் இந்த கண்ணையும் கொடுத்துடலாம், எப்படி கொடுக்க முடியும்? என்னுடைய கண்ணை பிடுங்கி அவருடைய கண்ணில் அப்பும் பொழுது எனக்கு அடையாளம் தெரியாது என்று சொல்லி தன்னுடைய செருப்பு அணிந்த காலால் அவருடைய கண்ணை, வலது கண்ணை மூடிக்கொண்டு தன்னுடைய இந்த கண்ணை இது பண்ணுறாரு. அப்போ தான் நில்லு கண்ணப்பா அப்படிங்கிறார். நில்லு தின்னா அப்படிங்கிறாரு. வேண்டாம், உன்னுடைய அன்பின் காட்சி எனக்கு போதும் அப்படின்ட்டு அது பேரின்ப காட்சியை அவருக்கு கொடுக்குறார். இது அப்படியே சிவாச்சாரியார் அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆக தன்னுடைய உடல் உயிர் அத்தனையும் யாருக்காக நாம் கொடுக்கின்றோமோ அங்கு சிவன் இருப்பார். அதுதான் சிவனார் பணி. நம்மளை சோதிப்பார், சோதிச்சுட்டே இருப்பார். சோதிக்கும் பொழுது நம்ம என்ன நினைப்போம்? இது இறைவன் நம்மளை ஏண்டா அப்படி இந்த மாதிரிலாம் சோதிக்கிறான் அப்படின்ட்டு. அப்போ தான் சோதிக்கும் பொழுது தான் நமக்கு ஞானம் வருகிறது. திருஞான சம்பந்தருக்கு 3 வயசில் ஞானம் வந்தது. அப்பருக்கு எப்போ ஞானம் வந்துச்சு? 80 வயசில் ஞானம் வந்துச்சு. நமக்கெல்லாம் எப்போ ஞானம் வர்றது? கண்டிப்பாக ஞானம் வரணும் இல்லையா? ஏன்னா முக்தி அடையணுமா இல்லையா? முக்தி அடைய வேண்டுமென்றால் சாகாமல் இருக்க வேண்டும். சாகாமல் இருக்க வேண்டுமென்றால் பிறக்காமல் இருக்க வேண்டும். பிறக்காமல் இருக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? முக்தி அடைய வேண்டும். முக்தி அடைய வேண்டுமென்றால் சிவபெருமானுடைய திருவடியை சிக்கன பற்றி கொள்ள வேண்டும். யாரெல்லாம் சிவபெருமானுடைய திருவடியை சிக்கன பற்றி கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக முக்தி உண்டு என்பது தான். இப்போ நம்ம இறைவன் படைத்த படைப்பு ஒவ்வொரு விஷயம். ஒரு பறவை இருக்கிறது. இப்போ மனுஷனாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? கோயிலுக்குள்ளே உள்ளே போயிட்டு, ஐயா என் மகளுக்கு கல்யாணம் ஆயிரும், சீக்கிரம் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், என் பேரனுக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கணும், நான் ஏதாவது ஒரு கார் ஒன்று வாங்கிடணும், ஒரு வீடு ஒன்று வாங்கிடணும், இப்படி தானே நம்ம நினைப்போம். எல்லாரும் அதுதானே. இந்த உலகத்தில் உள்ள 84 லட்சம் ஜீவன்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எவன் ஒருவன் வேண்டுகிறானோ அவனுடைய உள்ளத்திலே சிவன் வந்திருப்பார். இதுதான் உண்மை. அப்போ அந்த பறவையை ஒரு நாள் சிவபெருமானை பார்க்கணும்னு தவம் இருக்குது. அப்படி தவம் இருக்கும் பொழுது ஒரு நாள், ரொம்ப நாள் தவம் இருக்குது, உடனே எல்லாம் காட்சி தரமாட்டார். தவம் இருக்கும் பொழுது ஒரு நாள் சிவபெருமான் பறவையை பார்த்து, உனக்கு என்ன வரம் வேண்டும், காட்சி தந்துட்டேன் அப்படிங்கிறார். அந்த பறவை என்ன சொல்லுகிறது? எனக்கு எந்த வரமுமே வேண்டாம், எனக்கு தான் நீ ஏற்கனவே தந்துட்டியே அப்படிங்கிற. சிவபெருமான் அப்படியே அதிர்ச்சி ஆகிறார். நான் உனக்கு எந்த வரமும் தரவில்லையே அப்படிங்கிறாரு. இல்லை, எனக்கு நீ வரம் தந்து விட்டாய், உன்னை நான் பார்க்க வேண்டும், உன்னை பார்த்தாலே எனக்கு அது பேரின்ப காட்சியாக இருக்கும், அதுவே எனக்கு போதும் என்று சொல்லுகிறார். அந்த பறவை சொல்லுது, இல்லைப்பா நான் உனக்கு வரமே தரல அப்படின்னு அந்த சிவபெருமான் சொல்லும் பொழுது அந்த பறவை சொல்லுகிறது, எனக்கு ஏற்கனவே சிறகு என்ற 2 வரங்களை எனக்கு கொடுத்து விட்டாய், நான் உலகமெல்லாம் பறந்து அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கிறேன், இதை விட வரம் எனக்கு என்ன வேண்டும்? அதுபோல ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் வரத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றான். அந்த வரத்தை நமக்கு தெரியாமல் தான் இருக்குது, அதை நம்ம தேடி அலையாமல் இருக்கோம். அதாவது அறிவு என்னும் சுருளை விரிய வைக்க வேண்டும், அறியாமை என்னும் சுருளை இறுக வைக்க வேண்டும். நம்மளுடைய உள்ளத்தில் குண்டல்னி என்ற ஒரு பாம்பு தூங்கி கொண்டிருக்கின்றது. அந்த பாம்பை நம்ம தூக்கத்திலிருந்து கிளப்பினால் நமக்கு ஞானம் வந்துவிடும். நம்ம பாதி தூரம் போயிட்டே இருக்கோம். இதே பறவை ஒரு கப்பலில் மாலுமி எல்லாருமே நிற்கிறாங்க. அந்த கப்பலில் மாலுமிகள் உணவு உண்ணும் பொழுது அதனுடைய உணவு தானியங்கள் எல்லாம் சிதறி போய் விடுகிறது. அது ஒரு பறவை மட்டும் அந்த கப்பலில் உள்ளே போயிடுச்சு, ஒரு கொடிமரம் மாதிரி இருக்கக்கூடிய இதில் அதில் நிற்கிது. நின்று பார்த்துட்டு அந்த உணவுகளை எல்லாம் சேர்த்து எடுக்குது. அந்த உணவுகளையும் சேர்த்து இந்த மாலுமிகள் வரும் பொழுது கொஞ்சம் பயந்து போய் மறுபடியும் திரும்ப போயிடுது. திரும்ப மறுபடியும் அந்த உணவை சாப்பிடுது. திரும்ப அந்த மாலுமிகள் யாராவது வரும் பொழுது மறுபடியும் திரும்ப போயிடுது. இப்படியே போய் அந்த உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது அந்த கப்பல் ரொம்ப தூரம் அப்படியே நகண்டு நடுக்கடலுக்கு வந்துருச்சு. இப்போ அந்த பறவை வெளியே இருந்து பார்க்கும் பொழுது, ஆக ரொம்ப தூரத்தில் எங்கேயோ வந்துட்டோம், அது கப்பல் அசைஞ்சதுன்னு தெரியல, மாலுமி வந்ததுன்னு தெரியல, அந்த உணவுக்காக அது போராடி அதனுடைய ஆசையை இந்த உணவின் மேல் காட்டுறதுன்னா நடுக்கடலுக்கு வந்துருச்சு. இப்போ எங்கே போகிறது அப்படின்னே அதுக்கு தெரியல. இப்போ கிழக்க நோக்கி பாதி தூரம் போகுது.
பாதி தூரம் போகும்பொழுது ரொம்ப தூரம் அதுக்கு மேலே போக முடியல. அப்பவும் கடலாக தான், கடல் பரப்பாகத்தான் தெரிகின்றது. அதனால் திரும்பி வந்து அதே இடத்துல உட்கார்ந்துருது. மறுபடி திரும்ப மேற்கு பக்கம் போகுது. அப்பவும் கடல் பரப்பாகத்தான் இருக்கின்றது. திரும்பி பயந்து வந்து மறுபடி உட்கார்ந்துருது. இன்னும் இருக்கக்கூடிய 2 திசைகள் தான் இருக்கின்றது. 2 திசைகள், வடக்கு தெற்கு. இதுலேயும் போய் பாதி திசை போயிட்டு வந்துடுது. ஆனால் அது முழுமையாக எந்த திசையும் அடையலை. ஒவ்வொரு திசையிலையும் பாதி பாதி தூரம் போயிருக்கு. பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு திசையில் முழுமையாக போயிருக்கலாம் அல்லவா? முழுமையாக போயிருந்தால் அதனுடைய தீவை, அதனுடைய லட்சியத்தை அது அடைந்திருக்க முடியும். அதுபோல தான் மனிதராகிய நாம் எல்லா இடத்துலையும் ஆசையும் மாயையும் நம்மளை மூழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதை நாம் பாதியில் போயிட்டு இதுதான் பேரின்பம் நினச்சிட்டு நம்ம அதில் பாதியோடே விட்டுட்டு வந்துடுறோம். முழுமையான பேரின்பத்தை அடைய வேண்டுமென்றால் நாம் கடைசி வரை செல்ல வேண்டும். இதை இன்னொரு விஷயம் கூட இதிலேயே சொல்லலாம், எப்படி புரிய வைக்கிறது அப்படிங்கிறது. வேலூரில் நவராத்திரியில் எப்போவுமே ஒரு நவராத்திரி பூஜை நடக்கும். அங்கே பூஜை நடக்கையில் வந்து எல்லாருக்குமே பூந்தி லட்டு இருக்குது பார்த்தீங்களா? அந்த பூந்தி வந்து மலை மாறி குமிஞ்சு கிடக்கும். அதை எல்லாருக்குமே விநியோகம் பிரசாதமாக கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது மலை மாறி குமிஞ்சு இருக்கக்கூடிய அந்த பூந்தி வந்து எங்கே இருந்தாலும் எறும்பு வந்துடும் பார்த்தீங்களா? இதை பாதுகாக்கணும். அந்த குரு என்ன சொல்கிறாரு, இதை எப்படி பாதுகாக்கிறன்ட்டு அந்த சீடர்கள்லாம் போய் கேட்குறாங்க. அப்போ கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, இந்த பூந்தி மலை போல் குவிந்திருக்கின்றது, மறுநாள் எல்லோருக்கும் பிரசாதமாக நாம் கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த பூந்தியை நாம் இப்பொழுது பாதுகாக்க வேண்டும். மலை போல் குவிந்திருக்கின்றது, ஆனால் எறும்பு சாரையாக வருது. அப்போ அவர் என்ன சொல்கிறார், ஒரு 5 கிலோ சர்க்கரையை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறார் அந்த குரு. 5 கிலோ சர்க்கரையை எடுத்துகிட்டு வந்து அந்த பூந்தி மலை போல் குமிச்சிட்டு இருக்கக்கூடிய குவிந்து இருக்குது பார்த்தீங்களா? அந்த பூந்தியை சுற்றி அப்படியே சர்க்கரையை தூவி விட சொல்கிறார். எல்லா எறும்பும் வருது, சர்க்கரையை மட்டும் தின்னுட்டு அப்படியே போயிடுது. ஆனால் பூந்தியை பார்க்க வரல. அதுபோல் மலை போன்ற பேரின்பம் சிவபெருமானிடம் இருக்கின்றது. அதை நாம் அடையாமல் முன்னாடி இருக்கக்கூடிய இன்பத்தையே அதை அடைந்து விட்டு திரும்பி விடுகிறோம். ஆக நம்ம சிவனை போய் அடைய வேண்டாமா? அப்போ சிவனார் பணி செஞ்சால் தானே நம்ம அடைய முடியும். சிவனார் பணியை நம்ம எப்படி செய்கிறது? எல்லாமே பணியாக இருக்கின்றது. இந்த குடமுழுக்குள்ளா நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு சிவனுடைய, அது யாருக்கெல்லாம் அந்த பாக்கியத்தை கொடுக்குறாரோ அந்த பணி தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போ நம்மெல்லாம் என்ன செய்யணும்? என்ன செஞ்சால் சிவன் நம்மள்கிட்ட வருவார்? அழகாக சிவவாக்கியர் ஒரு பாடல் சொல்லுவார், நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொனை என்று சொல்லும் மந்திரம் ஏதடா. நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சுவை அறியுமோ அப்படிம்பார். நாதன் நம்மளுடைய சிவபெருமான் நம்மளுடைய உள்ளத்திலே இருக்கின்றார். நம்ம அதை விட்டு தானே வெளியே தேடிட்டே இருக்கோம். யாருக்காவது தொண்டு செய்யணும், என்ன தொண்டு எங்கு செய்கின்றோமோ அங்கு இறைவன் இருப்பார். அதாவது உங்களுக்கு யாருக்கெல்லாம் சிவன் காட்சி தரணும், சிவனார் பணி. காசியில் ஒரு முறை சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, பிச்சாடனாக வர்றாரு கங்கை கரை ஓரத்தில். எல்லாரையும் வந்து பார்க்கும் பொழுது அந்த பிச்சை எடுக்கிறக்காண்டி பிச்சாடனர் என்பது அவருடைய பிச்சை பாத்திரத்தை கொண்டு வருகிறார். எல்லா தெருக்களிலும் பிச்சை எடுக்க போகிறார். ஒருத்தன் கூட பிச்சை போடலை. அவருக்கே அவ்வளவு சோதனையாக வந்துருச்சு. என்னடா செய்கிறேன்ட்டு அந்த கரையில் ஒரு ஓரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார். உட்காரும் பொழுது அங்கே ஒரு தொழுநோய் பிடித்தவன், அவனுக்கு காலு கை எல்லாமே தொழுநோய் இருக்கிறது. அவனை சுற்றி ஒரு 4 நாய், சொறி நாய், அதுக்கும் கொஞ்சம் தொழுநோய் இருக்கிறது. ஆனால் அந்த பிச்சைக்காரன், இந்த தொழுநோய் பிடித்த பிச்சைக்காரன் தினந்தோறும் உணவு பிச்சை எடுத்துகிட்டு வருவான். அதை எடுத்துகிட்டு வந்து அதை என்ன பண்ணுவான், 5 பங்கு வச்சுருவான். 5 பங்கு வச்சுட்டு ஒரு 4 பங்கு அந்த நாய்க்கு, 4 நாய்களுக்கும் கொடுத்துட்டு ஒரே ஒரு பங்கை தனக்கு வச்சுக்குவான். இதுதான் அவன் தினந்தோறும் செய்யக்கூடியது. அப்போ இவர் சிவபெருமான் பிச்சாடனாக இருக்கக்கூடியவர் தனக்கு ஒரு பிச்சையுமே கிடைக்கலையே, இன்றைக்கி உணவே கிடைக்கலையேன்ட்டு கன்னத்தில் கையை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்படி உட்கார்ந்துருக்கும் பொழுது பசி அவருக்கு வந்துருச்சு. மனிதன் மாதிரி தானே வேடம் விட்டு வந்திருக்காரு, அதனால் பசி வந்துருச்சு. அப்போ அந்த தொழுநோய்க்காரங்கிட்ட போய் கையை நீட்டுறாரு, எனக்கு ஒரு கை உணவு கொடு அப்படின்ட்டு. உடனே அவன் என்ன பண்ணுறான், 4 பங்கு நாய்க்கு கொடுத்தது, ஒரே ஒரு பங்கு அவனுக்கு வச்சுருந்ததை அதில் ஒரு பாதி அவனுக்கு வச்சுருந்துட்டு இவருக்கு கொடுக்கலாம் இல்லையா, ஆனால் அந்த முழுசையுமே எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டான். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, சிவபெருமான் என்ன சொல்கிறாரு, இந்த முழுசையும் எனக்கு தந்துட்டேன், நீனும் சாப்பிடலை, நீ பாதியை வச்சுக்க, நான் பாதியை வச்சுக்கிறேன் அப்படிங்கிறார். இல்லை நீ 5 நாளாக சாப்பிடாமல் வந்திருக்க, அதனால் நீனே முழுசாக இருக்க. நான் மறுபடியும் பிச்சை எடுக்க போனால் இந்த தெருவில் யாராவது எனக்கு பிச்சை போட்டு விடுவார்கள். ஆனால் நீ 5 நாளாக பிச்சை எடுத்து உனக்கு ஒருத்தங்கூட மதிக்கலை, உனக்கு பிச்சையே போடலை, அதனால் நீ வந்து முழுசாக சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இல்லை வேண்டாம், நீ முதல்ல எடுத்துக்க அப்படிங்கிறாரு. இல்லை நீ சாப்பிட தான் வேணும் அப்படிங்கிறான். சரி ரைட், சரி நான் சாப்பிட்றேன், அதுக்கு முன்னாடி நான் யாருன்னு சொல்லவா அப்படின்னு கேட்குறாரு.
நீ ஒன்றுமே சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும், நீ முதல்ல சாப்பிடு, பசியார உன்னுடைய பசி ஆறுவதற்காக நீ சாப்பிட்டு விடுங்கிறார். இல்லை, என்னை பற்றி நான் யாருன்னு சொல்லணும் அப்படிங்கிறான். இல்லைப்பா, நீ சொல்லவே வேண்டாம், நீ முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லு, பசியோடு இருக்க. இல்லை, நான் சொல்லித்தான் ஆவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அந்த தொழுநோய் பிடித்த பிச்சைக்காரர் என்ன சொல்கிறாரு, நீ யாருன்னு தானே தெரியணும், நான் சொல்கிறேப்பா, நீ இந்த உலகத்தை ஆளக்கூடிய பரம்பொருள் வந்திருக்கின்றாய். அப்படியே இறைவன் ஆடி போயிட்டான். இரடா நம்ம பிச்சாடனாக கைதட்டிய 2 பேருக்கு நன்றி. ஏன்னா இதில் ஒரு அற்புதமான செயல் இது. அந்த பிச்சாடனை நல்லா கைதட்டினீங்கன்னா உங்களுடைய மூளையும் வளரும், அறிவும் வளரும். அப்போ நீ இந்த உலகத்தை ஆளக்கூடிய பரம்பொருளாக நீ வந்திருக்கின்றாய். பரம்பொருளை நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் அந்த தொழுநோய் பிடித்தவர் சொல்கிறாரு, பரம்பரை எனக்கு தொழுநோய் இருக்குது, என்னை சுற்றி ஒரு 4 தொழுநோய் பிடித்த நாய் இருக்கின்றது. நான் இந்த உணவை எடுத்துக்கொண்டு வரும்பொழுது என்னை பார்த்தானா 100 அடியில் தள்ளி போயிடுவான், எவனுமே கிட்டக்க வரமாட்டான். அப்படி இருக்கிற பொழுது நான் எடுத்த பிச்சையை நீ கை நீட்டி வாங்கி சாப்பிடுகிறாய் என்றால் இந்த உலகத்தில் பரம்பொருளை தவிர வேறு எவனுமே இருக்க முடியாது என்று சொல்கிறார். ஆக அப்போவே அந்த காட்சி கொடுக்குறாரு. அவருக்கு தொழுநோய் எல்லாமே போயிடுது, நாய்க்கும் தொழுநோய் போயிடுது. அப்படியே ரிஷபவானத்தில் அப்படியே கூட்டிகிட்டு மேலோளத்துக்கு போயிடுறார். இதுதான் சிவனார் பணி. அவர் என்ன செஞ்சார், நாய்க்கு தினந்தோறும் தன்னுடைய பிச்சை எடுத்த உணவை இந்த நாய்க்கு கொடுத்தார். அந்த நாய்க்கு கொடுக்கறதுனால இவர் அந்த புண்ணியத்தை தொண்டை செய்கிறார். அதுதான் சிவனார் பணி. சிவனாகவே நாம் மாற வேண்டும். சிவனாகவே மாறினால் நமக்கு அந்த காட்சி பேரின்ப காட்சி கிடைக்கும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், இது அரண்மனை சிறுவைகள். அந்த காலத்தில் அரசர்கள் வாழ்ந்த இடம். அப்படி ஒரு அரசர்கள் வாழ்ந்த ஒரு ஊர். அங்கே ஒரு திருடன் இருக்கான். தினந்தோறும் அரண்மனை எல்லா இடத்துலையும் திருடிட்டே போயிடுவான். ஆனால் அவனை யாருமே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் தினந்தோறும் அவன் திருடிட்டே இருக்கான். ஆனால் அந்த அமைச்சராக அந்த மன்னனுக்கு மட்டும் தெரியவே இல்லை. மந்திரிக்கு மட்டும் தெரியுது இவன் தான் திருடுவான் அப்படின்ட்டு. அப்போ அந்த மன்னன் அரசன் என்ன சொல்கிறான், அவனை திருடனை யார் கண்டுபிடிச்சு கொண்டு வர்றாங்களோ அவனுடைய தலையை கொண்டு வந்து தருபவர்களுக்கு 5 லட்சம் ரூபா பரிசு அப்படின்ட்டு முறை அறிவிச்சிட்டார். 5 லட்ச ரூபா சொல்லவும் எல்லாருமே தெரியும். ஆனால் அவன் தான் திருடன் அகப்படுறதே கிடையாது. அப்படி அகப்படுறது கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ அந்த மந்திரி மட்டும் என்ன சொல்கிறாரு, அந்த திருடனை கூப்பிட்டு இந்த மாதிரி உனக்கு உன்னுடைய தலைக்கு 5 லட்ச ரூபா சொல்லியிருக்காரு. ஆனால் யாருமே கண்டுபிடிக்க முடியல. இப்போ அரசன் என்ன சொல்லியிருக்கிறான் என்றால், யார் சுத்த சன்னியாசியாக தீர்க்க தரிசியாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் பாதியை தந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த மந்திரி இவருக்கு ஒரு பேராசை வந்துருச்சு. அப்போ அந்த திருடனை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் நீ சன்னியாசியாக தீர்க்க தரிசியாக இரு. உடனே ஒரு 12 பாக்கெட்டு விபூதியை வாங்கி மேலு பூரா தேய்ச்சி, பன்னீர் பாட்டில் தேய்ச்சி, ஒரு ருத்ராட்சத்தை போட்டு, காவி உடையை உடுத்தி, ஒரு காவி துண்டையும் இடுப்பில் கட்டி உட்கார வச்சிட்டார் மரத்தடியில். மந்திரி போய் அரசன்ட்ட சொல்கிறாரு, நம்ம ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கான், சன்னியாசி இருக்கான், கிடச்சிட்டான், வந்து பாருங்க. அரசன் வர்றான். தன்னுடைய அந்தப்புறத்தில் உள்ள ராணியையும் கூட்டிக் கொண்டு மகளையும் கூட்டிக் கொண்டு அப்படியே தட்டு நிறைய பழம், ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், வாழைப்பழம், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பேரிச்சம்பழம், தேன் எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த தீர்க்கதரிசி, திருடனாக இருக்கக்கூடிய தீர்க்கதரிசியினுடைய காலிலே வைத்து வணங்குகிறான். வணங்கி, நீங்கள் தான் சாமி, நீங்கள் தான் தீர்க்கதரிசி, உங்களுக்கு நான் ஒரு 20 லட்ச ரூபா பணம் தர்றேன், நீங்கள் அதை வச்சுட்டு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த தீர்க்கதரிசியாக அந்த திருடன் என்ன சொல்கிறான், எனக்கு 20 லட்சம்லாம் வேண்டாம் அப்படின்ட்டான். மந்திரிக்கு அப்போ தான் குறுகுறுங்குது, என்னடா நம்ம 20 லட்சம் பாதி தரணும்னா இவன் வேண்டாம்னு சொல்கிறானே அப்படின்ட்டு. என்னுடைய அரண்மனையில் உள்ள சொத்துக்களில் பாதி தர்றேன் அப்படிங்கிறாரு. அப்போதும் வேண்டாம் அப்படிங்கிறாரு. சரி, என்னுடைய மகளை திருமணம் செய்து தருகிறேன், நான் இந்த பாதி சொத்தை வாங்கி என்ன பண்ண போகிறேன், எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் பற்றற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், அதனால் இல்லறத்தில் எனக்கு நாட்டமில்லை, அதனால் உங்களுடைய மகள் எனக்கு திருமணம் செய்ய தேவையில்லை என்று சொல்லிவிடுகிறான். அப்போ மறுபடி என்ன பண்ணுறான், அந்த மந்திரி என்ன பண்ணுறாரு, இது என்னடா வம்பா போச்சு, இவன் திருடேன்னு சொன்னால் இவருடைய தலையை எடுத்துருவான், திருடேன்னு சொல்ல முடியாது. இப்போ என்ன செய்கிறது, பேசாமல் அமைதியாக இருக்கிறத வம்பா போயிடுச்சு அப்படின்ட்டு. இப்போ அரசன் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் வச்சு மீண்டும் காலில் விழுகிறான். மீண்டும் காலில் விழுந்து, நீங்கள் தான் இந்த உண்மையிலேயே தீர்க்கதரிசியான சன்னியாசியாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிட்டு போயிடுறான். அப்போ அந்த மந்திரி கேட்குறாரு திருடனை பார்த்து, ஏண்டா அவர் 5 லட்சம் தரேனாரு, 20 லட்சம் தரேனாரு, பாதி சொத்தையே எடுத்து தரேனாரு, ஆனால் எதையும் வேண்டான்ட்டா, தன்னுடைய மகளையே திருமணம் செய்து தரேனாரு, எதையுமே வேண்டான்னு சொல்லிட்டியே
அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் அவன் என்ன சொல்கிறான், இந்த திருநீருக்கும் இந்த ருத்ராட்ச மாலைக்கும் இவ்வளவு மரியாதை இருந்தால், உண்மையிலேயே நான் தீர்க்கதரிசியாக திருநீரும் ருத்ராட்சமும் அணிந்திருந்தால் எனக்கு எவ்வளவு பேரின்ப காட்சி கிடைத்திருக்கும் என்று சொல்லுகிறார். ஆக ஒரு திருடன் ஒரு நாளைக்கு வேடம் போட்டது அவனுக்கு என்னென்னலாம் கிடைச்சிருக்கு பாருங்கள். அரசனே தன்னுடைய காலில் விழுகிறான். சாமானியமாக யாரும் அரசன் காலில் விழுவானா? விழமாட்டான். ஆனால் அரசனே காலில் விழும் பொழுது உண்மையிலேயே திருநீர் அந்த ருத்ராட்சமும் எவ்வளவு மதிப்புடையது. ஆக நம்ம பூசக்கூடிய திருநீருக்கு அந்த மதிப்பு இருக்கிறது. மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், செந்தூர் திரு ஆழவாயன் திருநீரே அப்படின்னாரு. இந்த திருநீரில் இன்னொரு கதை கூட அழகாக சொல்லலாம். திருநீரை நம்ம தினந்தோறும் பூசுறதுனால என்ன பயன் இருக்கின்றது, அதை சிவனை நினச்சி தான் பண்ணுறோம், சிவனாருடைய பணியாக. அந்த திருநீரில் என்ன பயன் இருக்குது? ஒரு ஊரில் இதே ஒரு கிராமந்தான், ஒரு நெசவாளி இருந்தான். அவனுக்கு போதுமான வருமானம் கிடையாது. அப்படி போதுமான வருமானம் கிடையாது. அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வர்றார். அந்த முனிவர் என்ன சொல்கிறாரு, அந்த முனிவர்கிட்ட போய் அந்த நெசவாளி கேட்குறான், என்னுடைய குடும்பம் வறுமையாக இருக்கிறது, எனக்கு வறுமை போகுவது, அதாவது வறுமை இல்லாமல் வசதி வருவதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை கொடு அப்படிங்கிறாரு. அப்போ அவன் என்ன சொல்கிறார், அந்த முனிவர் இந்த மாதிரி சிவன் கோயிலில் போய் தினந்தோறும் 2 வாழைப்பழத்தை வச்சு ஒரு தேங்காய் மூடி வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வா அப்படிங்கிறாரு. அப்போ அவன் என்ன சொல்கிறான், எனக்கு கிடைக்கக்கூடிய வருமானமே 200 ரூபா தான், நான் இதில் போய் எப்படி அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது? 200 ரூபாயில் 2 வாழைப்பழம் தேங்காய் மூடிலாம் வச்சு அர்ச்சனை பண்ணுன்னா 40 ரூபா செலவாயிரும். அதனால் எனக்கு வேறு எளிமையான வழி என்ன சொல்லுங்கள். இன்னொரு விஷயத்தை இதில் அப்படியே சொல்லிட்டு வரேன். வாழைப்பழத்தை வச்சு எதுக்காண்டி அர்ச்சனை பண்ணுறோன்னு தெரியுமா? அதாவது நம்மளுடைய பாவ மூட்டைகள் தலைக்கு மேலே தொங்கிட்டே இருக்குது. இப்போ மற்ற ஆப்பிள் பழத்தையோ ஆரஞ்சு பழத்தையோ அன்னாசி பழத்தையோ வச்சு பண்ணோம்னா அதை அர்ச்சனை பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டு தூக்கி போடும்பொழுது அதனுடைய விதைகள் மறுபடியும் முளைச்சிரும். ஆனால் இந்த வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டு போட்டோம்னா திரும்ப முளைக்காது. அதனால தான் வாழைப்பழத்தை வச்சு சிவனுக்கு அர்ச்சனை பண்ணோம்னா நம்மளுடைய பாவ மூட்டை 2 வாழைப்பழம் வைக்கிறோம், நம்மளுடைய கர்ம வினை 2 குறைஞ்சிட்டே வரும், 2 குறைஞ்சிட்டே வரும். இப்போ எனக்கு எளிமையான வழியை சொல்லுங்கள் அப்படிங்கிறான். அப்போ எளிமையான வழி என்ன? சரி, நீ இதை ஒன்றும் அர்ச்சனையே பண்ண வேண்டாம், தினந்தோறும் கோயிலில் போய் சாமி தரிசனமாவது பண்ணிட்டு வாயா அப்படிங்க. என்னால் அதுவும் முடியாது, நான் கோயிலில் போய் சாமி கும்பிட்டதுன்னா 1 மணி நேரம் ஆயிரும். அப்போ மறுபடியும் நெசவு செய்யக்கூடிய வேலை குறைந்து விடும், எனக்கு வருமானம் குறைஞ்சிரும், அதனால் நான் மறுபடியும் போக மாட்டேன் அப்படிங்கிறான். சரி, இவன் என்னடா இவனோட வம்பா போயிடுச்சு, இவனுக்கு வேறு ஏதாவது ஒன்று சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ தினந்தோறும் உணவு உண்ணும் பொழுது நீ குளித்து முடிச்சுட்டு யார் திருநீர் அணிந்திருக்கிறார்களோ அவர்களுடைய திருமுகத்தை பார்த்த பிறகுதான் நீ உணவு உண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டளை. இது ரொம்ப சாமி எனக்கு ரொம்ப சந்தோஷம், இது எளிமையான விஷயம், இது என்னால் செய்ய முடியும் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துடுறான். தன்னுடைய மனைவி கண்ணம்மாள்கிட்டையும் சொல்கிறான், இந்த மாதிரி சாமி சொன்னார், சரி நீங்களும் அதேபடி செய்யுங்க அப்படின்னு சொன்னான். தினந்தோறும் பார்க்குறாரு, எய்த்த வீட்டில் ஒரு செட்டியார்னாவே திருநீர் அணியாமல் வெளியே போகிறது இல்லை, படி தாண்டவே மாட்டோம் இல்லையா? அந்த செட்டியார் முகத்தை தினந்தோறும் பார்க்குறான். 40 நாள் ஆச்சு. ஒரு நாள் அந்த செட்டியார் பூட்டிட்டு ஊருக்கு போயிட்டார். இப்போ அந்த கண்ணமாட்டை மனைவிட்டே கேட்குறான், நான் ஐயா செட்டியார் ஊருக்கு போயிட்டார்னா இப்போ என்ன பண்ணுறது? இல்லை, நம்ம தெருக்கோடியில் குப்பண்ணான்னு ஒருத்தர் இருக்கார், அவரை போய் பார்த்துட்டு வா, அவர் தினந்தோறும் ஆச்சாரமானவர், அவர் திருநீர் பூசிட்டு தான் அவர் தொழிலை தொடங்குவார் அப்படின்ட்டு. குப்பண்ணா வீட்டுக்கு போனாலும் குப்பண்ணா வீடும் பூட்டி கிடக்கு, இப்போ என்ன செய்கிறது? அப்போ கண்ணமாட்டை தன்னுடைய மனைவிட்டை கேட்குற, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் திருநீர் அணிந்த முகத்தை பார்க்காமல் நான் உணவு எனக்கு கொடுத்துரு, இன்னொரு நாளைக்கு நான் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். இல்லை அதெல்லாம் சாமி முனிவருடைய குத்தமாக மாறிவிடும், நீ போய் யாரையாவது பார்த்துட்டு தான் வரணும். நம்மளுடைய ஊர் கடைசியில் ஒரு குயவன் இருக்கின்றான், மண்பானை செய்யக்கூடியவன், அவன் தினந்தோறும் மண்ணை தொட்டு விண்ணை வணங்கிட்டு தான் அவன் எந்த வேலையும் செய்வான், நீ அவனை போய் பார்த்துட்டு வா அப்படிங்கிறார். அவரும் எப்போவுமே குளித்து முடிச்சுட்டு திருநீர் நல்லா பற்றை அடிச்சுட்டு மண்ணை தொட்டுட்டு விண்ணை பார்த்து சூரியனை பார்த்து வணங்கி விட்டு தான் வேலையை தொடங்குறாரு. அப்போ போய் பார்க்கும் பொழுது அந்த ஊர் கடைசிக்கு போய் பார்க்குறான். அப்போ அந்த ஊர் கடைசியில் போய் பார்க்கும்போது அந்த குயவன் மண்ணு தோண்டிகிட்டே இருக்கான். அப்படியே மண்ணை தோண்டி தினந்தோறும் தோன்றான், தினந்தோறும் பானை செய்கிறான், அவனுக்கு எதுவுமே தெரியல. அன்னைக்குன்னு பார்த்து அன்னைக்கு தோண்டும் பொழுது ஒரு பானை நிறைய ஒரு 3000 பொற்காசுகள் உள்ளே இருக்குது. அது ஒரு டங்னு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்கும் பொழுது பார்க்கும் பொழுது ஒரு 3000 பொற்காசுகள் அந்த பானை நிறைய இருக்கும் பொழுது அதை பார்க்கும் பொழுது இது என்னடா அப்படின்ட்டு யாரும் சுற்றி பார்க்குறான், யாரும் பார்க்கலையே அப்படின்ட்டு. இவன் இந்த நெசவாளி வந்தான் பாருங்க, ராமசாமி, அவன் கந்தசாமி இவன் இவனுடைய முகத்தை பார்த்துட்டான், திருநீர் அணிஞ்சதை பார்த்துட்டேங்கிறான்.
இவன் என்ன நினைக்கிறான், ஆகா நம்மளுடைய புதையலைத்தானே பார்த்துட்டான் அப்படின்னு நினைக்கிறானோ அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு பயமாயிருச்சு. இல்லை இவன் பார்த்துட்டேன்ட்டு ஓட போகிறான். இவன் நில்றான்ட்டு அவன்கிட்ட ஓடுறான். இல்லைன்ட்டு கட்டி பிடிச்சி கடைசியாக நிப்பாட்டி நீ என்னத்தரா பார்த்தா அப்படிங்கிறான். இல்லை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறான். இவனுக்கு ரொம்ப வயிற்ற கலக்கிடுச்சு. ஏன்னா உள்ள ஊருக்குள்ளே போய் சொல்லிடுவானோ என்னமோன்ட்டு. பரவாயில்ல, நீ பார்த்துட்டு இல்லை, எனக்கு கிடைச்சது 3000 பொற்காசுகள், உனக்கு ஒரு 1500 பொற்காசுகளை தந்துடுறேன், நீ யார்கிட்டையுமே சொல்லாத. இவன் திடுக்கிட்டு பார்க்குறான். நம்ம பார்த்தது இவன் நெத்தியில் இருக்க திருநீரைத்தானே பார்த்தோம், இவன் 1500 பொற்காசுகளில் நமக்கு தர்றேன்னு சொல்கிறான். அது எப்படி? அப்போ தான் நினைக்கிறான், திருநீர் அணிந்த முகத்தை தினந்தோறும் பார்த்தாலே இந்த பலன் கிடைக்கும் என்றால் தினந்தோறும் நாம் திருநீர் அணிந்தால் என்னவெல்லாம் பலன் கிடைக்கும் என்பது தான். அப்போ நீங்கள் தினந்தோறும் திருநீர் அணிஞ்சு பாருங்கள், அணிஞ்சிட்டு தான் இருக்கும். நமக்கு தலைவரைக்கு வந்த பிரச்சனையெல்லாம் பனிபோல் போய்கொண்டே இருக்கிறது இல்லையா? திருநீர் அணியும் பொழுது சிவாய நம என்று அணியுங்க, நமச்சிவாயம் என்று சொல்லுங்கள். மாணிக்கவாசர் சொன்ன மாதிரி உள்ளந்தலை, அதாவது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னவாக தன்னுடைய நெஞ்சாகவே இருக்க வேண்டும் என்று சொன்னார் மாணிக்கவாசர். எதனால் நெஞ்சாக இருக்கணும்னு சொன்னார்? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, எந்த நேரமும் நான் உன்னுடைய நாமத்தை நமச்சிவாயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொல்லிகிட்டே இருந்தால் தான் நான் உன்னுடைய திருவடியை நான் சிக்கனை பிடித்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்லும் பொழுது எந்த நேரத்திலையும் அந்த அதாவது உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும், இப்போ நமக்கெல்லாம் அந்த உள்ளங்காலும் உச்சந்தலை நமச்சிவாயம் சொல்லுமா? சொல்லாதுல்ல, சொல்லாது. இப்போ சொல்லும், கேளுங்க, அழகாக சொல்லும். எப்படி சொல்லுன்னா, காலையில் நம்ம எந்திரிச்சு நம்ம கண்ணாடியை பார்க்கும் பொழுது நமச்சிவாயம்னு சொல்லுங்கள், உங்கள் முகம் கண்ணாடியில் நமச்சிவாயம்னு சொல்லும். ஒரு சீப்பு எடுத்து சீவுங்க, சீவும் பொழுது நமச்சிவாயம் சொல்லுங்கள், சீப்பும் நமச்சிவாயம்னு சொல்லும். பேஸ்ட் எடுத்து ப்ரெஷ்ஷில் வைக்கும் பொழுது நமச்சிவாயம் சொல்லுங்கள், பேஸ்ட்டும் ப்ரெஷ்ஷும் சேர்ந்து நமச்சிவாயம் சொல்லும். சட்டப்பட்டனை எடுத்து மாட்டும் பொழுது நமச்சிவாயம் சொல்லுங்கள், பட்டன் அந்து போகாமல் அழகாக இருக்கும், அதுவும் நமச்சிவாயம் சொல்லும். வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது செருப்பு கால் மாற்றமா, ஏன்டா செருப்பு பொருள் நமச்சிவாயம் சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம். நமச்சிவாயம் சொல்லிவிட்டு செருப்பில் கால் வைங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நமச்சிவாயம் என்ற நாமத்தை சொல்லி அதுதான் சிவனார்ப்பணி. சிவன் அதைத்தான் செய்ய சொல்லுகிறான். நீங்கள் ஒவ்வொரு விஷயம் செய்யும் பொழுது அதை நமச்சிவாயத்தை சொன்னீங்கன்னா உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் நமச்சிவாயத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும். அப்போ நமச்சிவாயத்தை அத்தனை உறுப்புகளும் சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுது எந்த உறுப்புக்காவது நோய் நொடி வருமா? வரவே வராது. இதுதான் உண்மையான சத்தியம். அதை உண்மையிலேயே அதை சொல்லி அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அதை நிறைய பேர், நான் மீனாட்சி அம்மன் கோயிலில் திருவாசகம் வியாழக்கிழமை திருவாசக சொற்பொழி பண்ணிட்டு வரேன். மீனாட்சி அம்மன் கோயிலில் வடக்காடி வீதியில் அங்கே ஒரு குறையாமல் ஒரு 100-150 பேர் வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக மீனாட்சி சொக்கநாதருடைய ஆசீர்வாதத்தால் அதை பண்ணிட்டு வர திருவருளால் அதில் நிறைய பேர் மாறி இருக்காங்க. அதனால் அந்த நமச்சிவாயம் என்ற மந்திரம், அவங்களாம் திருவாசம்னா என்னென்னே அவங்களுக்கு தெரியல. ஆக நம்ம நமச்சிவாயத்தை சொல்லுவதனால் நமக்கு என்ன பலன்? அப்போ சிவனை வழிபடுவதனால் நமக்கு என்ன பலன்? சிவனார் பணி. நம்ம ஒவ்வொரு செயலை தொடும் பொழுதும் செய்யும் பொழுதும் சிவனுடைய செயலாக நாம் செய்ய வேண்டும். இப்போ எதுவுமே நம்மளால் ஒரு இரத்தத்தையோ ஒரு நரம்பையோ ஒரு எலும்பையோ ஒரு தசையையோ எதையுமே நம்மளால் உருவாக்க முடியாது. உருவாக்க முடியுமா? உருவாக்கவே முடியாது. இப்போ இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது எல்லாமே பூ பூத்த பிறகு தான் காய் காய்க்கும். காய் காய்த்த பிறகு பூ பூக்கக்கூடிய ஒரு செடி எது தெரியுமா? எல்லாமே பூத்த பிறகுதான் காய் காய்க்கும். ஆனால் காய் வந்த பிறகுதான் பூ பூக்கும். தெரியல. பூசணி செடி தெரியுமா? பூசணி செடி பார்த்துருக்கீங்களா? இப்போ எங்கே தோட்டமே கிடையாது. தோட்டம் இருந்தால் தானே பூசணி செடி பரங்கிக்காயெல்லாம் வைப்போம். தெரியாது. இந்த பூசணி செடி எதுக்கு தான் நான் இங்கே சொல்ல வரேன்னா, இந்த பூசணி காய் காய்த்த பிறகு தான் அது பூ பூக்கும். மற்ற செடியெல்லாம் பூ பூத்த பிறகு காய் காய்க்கும். அழகாக ஒரு எலுமிச்சம்பழம் அளவு வாய் உள்ள பானையை செய்யணும். அந்த பானையை செஞ்சு அதில் ஒரு நெல்லிக்காய் அளவு இந்த பூசணிக்காயை வச்சு அதை பூசணி கொடி அதில் உள்ளே விட்டுட்டோம்னா அந்த பானை எந்த அளவு பெருசாக இருக்கோ அது மாதிரி அந்த பூசணிக்காயும் பெருசாக வந்துடும். இப்போ அந்த பூசணிக்காயை நம்ம எப்படி எடுக்க முடியும்? ஒன்று பானையை உடைச்சி எடுக்கணும்,
இல்லை அந்த பூசணிக்காயை பழத்தை துண்டு போட்டு தான் எடுக்கணும். இது யாரால் செய்ய முடியும்? மனிதனால் மட்டும்தான் செய்ய முடியும் இல்லையா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் சிவனார் பணி என்ன? அன்னையின் கருவில் அருகு நுனி பணி அணைய சிறுதுளி விந்துவாய் சென்று 10 மாதம் கழித்து 1 முழம் பருத்த குழந்தையாய் வெளியே வருகிறது. தாய்க்கும் சேதமில்லை, சேய்க்கும் சேதமில்லை. இதுதான் சிவனார் பணி. உண்மையா இல்லையா? இப்போ இந்த காலத்தில் சிசேரியன் பண்ணுறாங்க, சிசேரியன் ஆப்ரேஷன் அதெல்லாம் பண்ணுறாங்க. இது வந்து இப்போ மாறி போச்சு. ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னால் எப்படி நடந்தது? இறைவனுடைய செயல்தானே சிவனார் பணி. சரி, எத்தனை மணிக்கு ஆரம்பித்தோம்? எத்தனை மணிக்கு ஆரம்பித்தோம்? ஒரு 8 பிடிச்சதா? நமக்கு 7:20 ஆரம்பிச்சோம். சரி. சிவாய திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐயா கேட்டதுக்கு நாங்கள் திருநீர் எப்படி அணியணும்னு சொல்கிறாங்க. அதாவது திருநீர் அணிய வேண்டியது, அதாவது சுண்டு விரலும் கட்ட விரலும் படக்கூடாது. 3 விரல்கள் மட்டும்தான் வரணும். 3 விரல்களில் இடப்புறத்தில் இருந்த நெற்றியிலிருந்து இந்த புருவத்திலிருந்து வலப்புறம் வரைக்கும் நீளமாக பூச வேண்டும். அப்படி பூசினா அதை சொல்லும் பொழுது அந்த 3 வரிகளோடு பூசும் பொழுது நமச்சிவாயம் சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்லி பூசணும். இதை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை அப்படியே ஒரு 21 தடவை பழகிட்டீங்கன்னு வைங்களேன், அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்து எந்த நேரமும் நமச்சிவாயம் நமச்சிவாயம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதாவது நமச்சிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க என்று மாணிக்கவாசர் சொல்கிறாரு. எல்லோரையும் வாழ்த்துங்கள், எல்லோரையும் வாழ்த்துங்கள், எல்லோருக்கும் வாழ்க வளமுடன் என்று சொல்லுங்கள். அதாவது சில பேர் நினைக்கலாம், இதில் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். அதாவது பெரியவங்க வந்து சின்ன பிள்ளைய வாழ்த்துவாங்க, சின்ன பிள்ளைய வந்து பெரியவங்க வாழ்த்தலாமா? ஆசீர்வாதம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது என்பது தானே எல்லாருக்கும் தெரிஞ்சது. என்னையை பொறுத்தப்பட்டு எனக்கு சிவன் கனவில் சொன்ன வாசகம், எல்லா சின்ன பிள்ளைக்கு வந்து பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணலாம், பெரியவங்க சின்ன பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணலாம். அதே மாதிரி சின்ன பிள்ளை வந்து பெரியவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, நான் எத்தனை பிறவி பிறந்திருக்கிறேன் என்று யாருக்காவது தெரியுமா? நீங்கள் எத்தனை பிறவிகள் பிறந்திருக்கிறீர்கள் என்று எத்தனை தெரியுமா? தெரியாது. இப்போ ஒரு சின்ன குழந்தை அந்த உட்காந்துருக்கு. இப்போ அந்த குழந்தை வந்து ஐயாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணுது. இல்லைப்பா நீ ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது, நீ வந்து சின்ன பிள்ளை அப்படிங்கிறோம். அவன் சிவன் பார்த்து சிரிச்சிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அது சிவனே வந்து ஆசீர்வாதம் பண்ணுது. ஏன்னா அதுக்கு இப்போ வந்து 5 வயசு தான் ஆகும். அது ஒரு 20 பிறவி எடுத்துருந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு 80 வருஷம் வாழ்ந்துருந்துச்சுன்னா 1600 வருஷம் வாழ்ந்துருக்கும். ஐயா வந்து ஒரு 10 பிறவி தான் எடுத்திருந்தார், 80 800 வருஷம் தான் வாழ்ந்திருப்பார். இப்போ அதனுடைய வயசு கூட இல்லையா? வாழ்த்தலாம்ல. ஆக சின்ன குழந்தையும் வாழ்த்தலாம் என்பது தான். ஆக அந்த பிறவி நமக்கு எத்தனை பிறவி எடுத்திருக்கிறோம் என்பது தெரியாது. இந்த உலகத்தில் 84 லட்சம் ஜீவன்கள் இருக்கிறது. எத்தனை ஜீவன்? 84 லட்சம் ஜீவன். மனிதனுக்கு மட்டும்தான் கர்ம வினையின் பதிவு கூட, மற்ற தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் கர்மத்தினுடைய பதிவு மிக மிக கம்மி. நம்ம செய்யக்கூடிய பாவம் பூரா திரும்ப திரும்ப நம்ம 84 லட்சம் உயிர்களாக நாம் பிறந்து வர வேண்டும். பிறந்து வந்து தான் நம்ம இந்த வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தான் நம்ம திரும்பி முக்தி அடைய முடியும். அப்போ எப்போ முக்தி அடைகிறது அப்படிங்கிறது தான். இப்போ மனிதனாக பிறந்து விட்டோம், மாணிக்கவாசர் சொன்ன மாதிரி மனிதனாக பிறந்து விட்டோம். இந்த பிறவியில் நாம் முக்தி அடையவில்லை என்றால் எந்த பிறவியிலும் முக்தி அடைய முடியாது. சரியா? உண்மையா? இந்த பிறவியில் மனிதனாக 6 அறிவு படைத்த நமக்கு நாம் முக்தி அடையவில்லை என்றால் நம்ம எந்த பிறவியில் முக்தி அடைவது? ஏன்னா எறும்பாக இருந்துச்சுன்னா 1 நாளோ 2 நாளோ அதனுடைய உயிர், ஏன்னா மிதிச்சிருவோம். கொசுவாக இருந்துச்சுன்னா சாக்கடையில் 1 நாள் 2 நாள். ஈயா இருந்தாலும் அதே கதை தான். ஆடு மாடு 10 வருஷம் 20 வருஷம். மனிதனுக்கு மட்டும்தான் 60 70 80 90 96 100 என்று போய்கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் மனிதன் பாவச் செயல்களாக வீணடித்து கொண்டிருக்கிறான் என்பதுதான். அதுக்கு தான் நமச்சிவாய மந்திரத்தை சொல்ல சொன்னால் அந்த திருநீரை பூச சொல்கிறோம். திருநீரை பூசணும்னாவே நமக்கு அடுத்த பிறவி இல்லாமல் வந்துடும். நமச்சிவாயம் 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 நல்ல மந்திரம், நமச்சிவாயம் 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 நல்ல மந்திரம், நாளும் சொல்ல நமக்கு நன்மை வந்து சேர்ந்திடும், நாளும் சொல்ல நமக்கு நன்மை வந்து சேர்ந்திடும். சிவாய நம சிவாய நம சிவாய நம என்னும் மந்திரம் விடாத வினைகள் தோடாமல் காக்கும் மந்திரம், விடாத வினைகள் தோடாமல் காக்கும் மந்திரம்.
மந்திரம் நம்மளை தொட்டுட்டு, அதாவது நம்மளை பிரச்சனைகள் தொடர்ந்து கர்ம வினைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதை பூரா நம்ம எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறது தான். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ பெரிய, அதாவது நிதானம் மட்டும்தான் நம்மளையும் வாழ வைக்கும், மற்றவர்களையும் வாழ வைக்கும். மற்ற எந்த தானமும் நம்மளை வாழ வைக்கிறது இல்லை. இன்னொரு விஷயம், தானம்னு சொல்லும் பொழுது ஒன்று சொல்ல தோணுது. தானமும் தர்மமும் அப்படின்னா என்ன? தனக்கு போகத்தானே தான தர்மம் பண்ணணுங்கிறாங்க இல்லையா? எல்லாரும் அதைத்தானே சொல்கிறாங்க, தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் பண்ணணும். அப்படி இல்லை. தானமும் தர்மமும் பண்ணிய பிறகு நமக்கு என்ன வருகிறதோ அதுதான் புண்ணியம். நம்மள்ட்ட இருக்கிறத பூரா கொடுக்கணும் எல்லாத்தையும். வள்ளல் அழகப்ப செட்டியார் இருந்ததை பூரா கொடுத்தார் கல்விக்காக. அவருக்கு பேசுவதற்கு அழகான வாயை கொடுத்திருந்தான், வாரி கொடுப்பதற்கு அழகான கைகளை கொடுத்திருந்தான் இல்லையா? வள்ளல் அத்தனையும் கொடுத்து விட்டு கடைசியாக அவருடைய உயிரையே கொடுத்தார். அப்போ நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டா அவர் செல்வத்தை தேடினார், கல்வி செல்வத்தை தேடினார். நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த 76 ஊர் நகரத்தில் அத்தனை பேர் இன்றைக்கி வள்ளல் அழகப்பர் கல்லூரியில் தானே படிக்கிறாங்க. எத்தனை பேருக்கு கல்வி கண்ணை திறந்து வைத்திருக்கிறார். வள்ளல் அழகப்பரை சொல்லும் பொழுது எப்படி அந்த தன்மை, வள்ளல் தன்மை வரணும். ஒரு நாள் வந்து காரில் போயிட்டுருக்கார், புதுக்கோட்டைக்கு போயிட்டுருக்கும் பொழுது ட்ரெயின் வருது, கேட்டு அடைச்சிட்டாங்க. கேட்டு அடைக்கும் பொழுது அப்போ அந்த கார் அங்கே நிற்கிது. அப்போ ஒரு பாட்டி ஒரு கூடை நிறைய வெள்ளரி பிஞ்சை கொண்டு வர்றா. வெள்ளரி பிஞ்சை கொண்டு வந்து, ஐயா சாமி கதவை தட்டி, எனக்கு இன்றைக்கி வியாபாரமே இல்லை, பொழப்பே இல்லை, ஏதாவது ஒரு 2 பிஞ்சாவது வாங்கிக்கங்கன்ட்டு சொல்கிறார். அப்போ ₹1 வெள்ளரி பிஞ்சு, அப்போல்லாம் ₹1 வந்து நிறைய கொடுப்பாங்க. எடுத்து பாட்டி அது கொடுக்குறாரு. இவர் அழகப்பர் என்ன பண்ணுறாரு, வள்ளல் அழகப்பர் செட்டியார் ஒரு ₹100 எடுத்து கொடுக்குறாரு. ஐயா என்கிட்ட சில்லறை இல்லை, இன்றைக்கி வியாபாரமே கிடையாது, அதனால் என்கிட்ட வந்து நீங்கள் சில்லறையாக கொடுங்க. அப்போ வள்ளல் அழகப்பர் என்ன சொல்கிறாரு, இல்லை ₹100 நீயே இனமாக வச்சுக்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்பொழுது தான் அந்த பாட்டிக்கு தெரியுறது, கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டாங்க, இது வள்ளல் அழகப்பர் செட்டியார் தான் அப்படின்ட்டு. சரின்ட்டு அந்த ரூபாயை வாங்கி கண்ணில் ஒத்தி வச்சுக்கிறாங்க. வச்ச அடுத்த மறு நிமிஷமே அந்த கூட நிறைய இருந்த வெள்ளரி பிஞ்சு அத்தனையும் அங்கே விளையாடி கொண்டிருந்த அத்தனை மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பள்ளி பிள்ளைகளுக்கும் அப்படியே வாரி 2 கொடுத்துட்டாங்க. அப்போ இவர் கூப்பிட்டு கேட்குறாரு, எதுக்குமா நான் ₹100 உனக்கிட்ட கொடுத்தேன், வெள்ளரி பிஞ்சை விற்று அந்த காசையும் வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த அம்மா சொல்லுது, வள்ளல் அழகப்பர் கொடுத்த கை என்னுடைய கையும் தொட்டதினால் எனக்கும் வள்ளல் தன்மை வந்து விட்டது, அதனால் நானும் அத்தனை வெள்ளரி பிஞ்சுகளையும் நான் அவர்களுக்கு கொடுத்து விட்டேன். அப்போ ஒரு கையை தொட்டதுக்கே வள்ளல் தன்மை வந்து விட்டது என்றால் நாம் அப்போ என்னெல்லாம் செய்யலாம் இல்லையா? நகரத்தாராக நாம் பிறந்திருக்கிறோம். இது வந்து இறைவனுடைய சிவனுடைய செயலாக நமக்கு இருக்கு இல்லையா? கண்ணதாசன் சொன்ன மாதிரி 6 மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான், ஆக மொத்தம் மாதம் 10 தான். ஆக சிவனை நினையுங்கள். சிவனார் பணி நம்ம நினச்சிட்டே போனோம்னா 8-7 மணிக்கு முடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு சிறிய கதையை முடிவாக சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது நம்மளுடைய உள்ளம் ஒரு பெருங்கோயில், ஊன் உடம்பே ஒரு ஆலயம். வல்ல பிராணாருக்கு வாயே கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கு என்று சொன்னார். நாளைக்கு கும்பாஷம் நடக்க போகுது. நம்மளுடைய மனிதனுடைய உடம்பு தான் ஒரு கோவிலாக அமைந்திருக்கின்றது. நாளைக்கு என்னை வர்ணனையை சேர்த்து பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுடைய மனித உடம்பு தான் 8 சான், குட்டையாக இருந்தாலும் சரி நெட்டையாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய சுண்டு விரல்லேருந்து பெருவிரல் வரைக்கும் அளந்து பார்த்திங்கன்னா 8 சான் தான் இருப்போம். இந்த 8 சானை 8 பெருக்கி தான் இந்த ஒரு கோவில் கட்டப்பட்டிருக்கிறது. நான் மனிதன் மல்லாந்து படுக்கும் பொழுது அவனுடைய பாதம் 2 உயர்ந்திருக்கும், அதுதான் கோபுரமாக இருக்கின்றது. அவனுடைய பிரஜாதி உறுப்பு சம்பவ காலத்தில் உயர்ந்திருக்கும், அதுதான் கொடிமரமாக இருக்கின்றது. அவனுடைய வயிற்று தொப்புள் தான் பலிபீடமாக இருக்கின்றது. அவனுடைய நெஞ்சு தான் இதய கமலமாக இருக்கின்றது. அவனுடைய தலைதான் கருவறை, சிவபெருமானுடைய கருவறையாக இருக்கு. ஆக ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அத்தனையும் அப்படியே இருக்கின்றது என்பதுதான். ஆக நம்ம தான தர்மம் சொல்ல வந்தேன் பார்த்தீங்களா? தான தர்மம் என்பது தனக்கு போக இல்லை. நம்ம தான தர்மம் பண்ணிய பிறகு நமக்கு என்ன கிடைக்குதோ அந்த புண்ணியம்தான் அது தான தர்மமாக மாறும் என்று சொல்லுகின்றேன். ஆக வந்து இன்னொரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதாவது நமக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கிறது, நமக்கு வந்து இறைவன் படைத்த படைப்பில் ஒரு மன்னன் என்ன சொல்கிறான், ஒருத்தர் ரொம்ப ஏழ்மையானவன் போய் கொண்டிருக்கான், அவன்கிட்ட சொல்கிறான், நீ ரொம்ப கஷ்டப்படுறான், நான் உனக்கு ஏதாவது உனக்கு தரணும் அப்படிங்கிறான். என்ன தரப்போகிற, இந்த சந்தன மர காடை நீ வச்சுக்க அப்படிங்கிறான். சந்தன மர காடை வச்சுக்கணும். அவன் என்ன பண்ணுறான், ஏற்கனவே அவன் காட்டில் விறகை வெட்டி அதை எரித்து கறியாக்கி விற்றுட்டு வந்தால் தினம் ₹1 தான் கிடைக்கும். இதே மாதிரி அந்த மன்னன் என்ன பண்ணுறான், அந்த சந்தன காடை வச்சுக்க ஒரு மரம் ₹1000 போகும். ஒரு மரம்
1000 ரூபா போகும். நீ அந்த 1000 ரூபாயை வச்சுட்டு நல்லா பணக்காரனாக வரும். அவனுக்கு 12 பேர், புருஷன் பொண்டாட்டி சேர்த்து 10 குழந்தைகள். நீ பொண்டாட்டிக்கு சீல் இல்லை, பிள்ளைங்களுக்கு துணி சட்டை இல்லை, எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு நல்லா வசதியாக வாழு என்று சொல்லிவிட்டு போயிட்டான். ஒரு காடை கொடுத்துட்டு போயிடுறான். 1 வருஷம் கழித்து வர்றான், அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்க்குறதுக்கு. அப்போ பார்க்குறதுக்கு அவன் வரும் பொழுது அவன் மறுபடி அதே மாதிரியே தான் இருக்கான். என்னடா இப்படி இருக்கியே அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரியே சந்தன மரத்தை எல்லாத்தையும் வெட்டி எரித்து கறியாக்கி விற்றுட்டேங்க அப்படிங்கிறான். ஒரே ஒரு மரம் தான் பார்க்குறான். அட முட்டா போயிலே, அந்த ஒரு மரம் சந்தன மரம்டா, நீ அதை கொண்டு போய் மறுபடி விற்று நீ பொழைச்சிக்க அப்படிங்கிறான். அப்போ தான் அவனுக்கு புரியுது, ஆக இத்தனை 1000 மரம் இருந்தது, 999 மரத்தை எரிச்சிட்டோம், ஒரே ஒரு மரம் தான் நமக்கு மிஞ்சி இருக்கு இல்லையா. அப்போ தான் அவனுக்கு அறிவு வருது. அதே மாதிரி தான் மனிதன் நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய உடம்பு தான் வனமாக இருக்கின்றது. நம்மளுடைய உடம்பு தான் வனம், காடு போன்று இருக்கின்றது. நம்மளுடைய பிராண வாயு தான் சந்தன மரமாக இருக்கின்றது. நம்மளுடைய பிராண வாயுவை ஒவ்வொரு முறையும் வெளிமூச்சிடும் பொழுது இறைவனுக்கு பக்தியாகவும் பூஜையாகவும் நாம் செலவழிக்காமல் வீணாக மது, மாது, பொறாமை, கோபம், பேரிழப்பு, அருவருப்பு போன்றவற்றில் நாம் செலுத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் எல்லா பிராணவாயுவும் அந்த விறகு வெட்டியினுடைய மரம் கரியாகி போனது போல எல்லாமே கரியாகி போய்விடுகிறது. அந்த பிராணவாயு சந்தன மரமாக நமக்கு வெளியே வந்து கொண்டிருக்கின்றது. அந்த சந்தன மரத்தை நம்ம என்ன பண்ணணும், இறைவனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி நாம் வளர்த்து கொண்டே வந்தால் நிச்சயமாக அந்த பிராணவாயு, இறைவன் கொடுத்த பிராணவாயு நமக்கு நிச்சயமாக பயன்படும் அல்லவா. அதை யாராவது பயன்படுத்துகிறோமா? பயன்படுத்தலை. அதுதான் சிவனார் பணி என்று சொல்லுகிறேன். நிறைவாக அதாவது எதுவும் நடக்கும் அப்படிங்கிறது தான். எதுவும் சிவனார் பணியில் எதுவும் நடக்கும் அப்படிங்கிறது ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன். அதாவது என்னென்னா, ஒரு அப்பா அம்மா அவர் இருக்கார், அவருக்கு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு தீராத நோய் ஒன்று வந்திருக்கின்றது. அந்த தீராத நோயை எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கிறது தான். எவ்வளவோ டாக்டர்கிட்ட போகிறான், எவ்வளவோ மருந்து மூலிகள் அத்தனையும் பார்க்குறாங்க, அத்தனையும் எதுக்குமே அவனுக்கு அந்த மருந்து கிடைக்கல. அப்போ ஒரு வழிப்போக்கன் அசரீராக சொல்லிட்டு போகிறான். என்ன சொல்லிட்டு போகிறான், சுவாதி நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும் பொழுது மழை பெய்ய வேண்டும். சுடுகாட்டில் மண்டை ஓட்டில் அந்த மழை துளி விழ வேண்டும். அந்த மழை துளி விழும் பொழுது தவளை அந்த தண்ணியை பருக வர வேண்டும். அப்படி அந்த தவளை அந்த தண்ணீரை பருக வரும் பொழுது ஒரு நல்ல பாம்பு அதை கொத்த வர வேண்டும். ஆனால் அதிலிருந்து அந்த தவளை தப்பித்து ஓட வேண்டும். அப்படி ஓடிய பொழுது அந்த மண்டை ஓட்டில் விழுந்த நீரும் நல்ல பாம்பினுடைய விஷத்தையும் நீ எடுத்து நீ அந்த உன்னுடைய குழந்தைக்கு கொடுத்தால் அந்த தீராத நோயும் தீர்ந்து விடுங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? அப்போ தான் அவன் என்ன பண்ணுறான், இது நடக்கிற காரியமான்னு நினச்சிட்டு திடீர்னு சிவனுடைய ஞாபகம் வந்துடுது. அப்போ சிவனே என்று சொல்கிறான். சொக்கனென்று ஒரு கால் போதில் துயர்கடும் பகை மாலும், சொக்கனென்று ஒரு கால் போதில் துயர்கடும் பகை மாலும், சொக்கனென்று ஒரு கால் போதில் தொலைவிலா செல்வமும் உண்டாம், சொக்கனென்று ஒரு கால் போதில் சுருதி சொல் யாண்டும் செல்லும், சொக்கனென்று ஒரு கால் போதில் சொர்க்கமும் எளிதென்றே அப்படிங்கிற ஒரு திருவிளையாடற் புராணத்தில் வர்ற பாடல் அவன் பாடிட்டு அப்படியே நினைக்கும் பொழுது சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கி உச்சத்தில் இருக்குது. திடீர்னு சுடுகாட்டுக்கு போகிறான். சுடுகாட்டுக்கு போகும்பொழுது அந்த மழை பெய்யுது. அந்த மண்டை ஓடு அங்கே இருக்குது. அந்த மண்டை ஓட்டில் அந்த மழை பெய்யினுடைய ஒரு துளி விழுகின்றது. தவளை அதை பருக போகின்றது. நல்ல பாம்பு எங்கோ இருந்து ஊறி அதை தவளையை அப்படியே கொத்த போது அந்த தவளை தப்பிச்சு அப்படியே வெளியே போயிடுது. இப்போ அந்த நல்ல பாம்பனுடைய விஷம் அந்த மண்டை ஓட்டில் விழுந்துருச்சு. அதை அப்படியே எடுத்துகிட்டு தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்குறான். அப்படியே தீராத நோயும் தீர்ந்து விடுகிறது. இது எதற்காக இதுவும் நடக்குமா என்று சந்தேகம் இருக்கலாம். நமச்சிவாயம் சிவனாருடைய பணியை சிவனாக சிவனேன் என்று செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக எப்பேற்பட்ட பிரச்சனையும் வியாதியாக இருந்தாலும் உறுதியாக நமக்கு நடக்கும், நல்லதே நடக்கும் என்று சொல்லி இந்த கருணா கடாட்சி அம்பாளுக்கும் மும்முடி நாதருடைய திருவடிகளை வணங்கி, மீனாட்சி சொக்கநாதருடைய திருவடிகளை வணங்கி, அதற்கு மேலாக அழகாக கேட்டு ரசித்து கொண்டிருந்த அத்தனை பேர்களும் மீனாட்சி சொக்கநாதர்களாக இருக்கிறீர்கள். அவர்களுடைய திருப்பாதங்களையும் வணங்கி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.